ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளாம் நிறைய இந்த மாதிரி பண்ணியிருப்போம். அதில் ஒரு விஷயந்தான் இன்றைக்கி நம்ம ஒரு கதையாக பார்க்க போகிறோம். ஒரு 4 பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்கிறாங்க. அந்த 4 பேருமே ஸ்கூலில் படிக்கிற பசங்க, 11th 12th படிக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அன்றைக்கி சார் என்ன சொல்லியிருக்காரு, இன்றைக்கி ஒரு முக்கியமான எக்ஸாம் இருக்குப்பா, எல்லாம் படிச்சுட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இவங்களும் சரின்னு சொல்லிவிட்டு போயிட்டாங்க, வீட்டுக்கு போயிட்டாங்க. அடுத்த நாள் என்ன பண்ணுறானுங்க, இந்த 4 பேரும் ஒரு சினிமாவுக்கு போயிடறாங்க. சினிமாவுக்கு போயிட்டு திரும்பி வரும்போது ஒரு சேராக இருக்கக்கூடிய ஒரு குளத்துல படுத்து உருண்டு பரண்டு எந்திரிச்சு ஸ்கூலில் சொல்கிறாங்க. சினிமா முடிஞ்சிருச்சு, மத்தியானம் ஸ்கூலுக்கு வர்றாங்க. சொல்கிறாங்க, சார் நாங்கள் காலையில் ஒரு மேரேஜுக்கு போயிட்டு எக்ஸாம் எழுத வரலான்னு வந்துட்டுருக்கையில் பைக்கு கீழே விழுந்து எங்கள் 4 பேத்துக்கு அடிபட்டு ஒரே சேராயிடுச்சுங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க சார், நாங்கள் படித்து எழுதிறோம் அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிவிட்டு சாரும் டைம் கொடுத்துட்றாரு. அவங்க நிலைமையை பார்த்தாலே பரிதாபமாக இருக்குது. ஐயோ, இவனுங்க உண்மை தான் சொல்லியிருப்பானுங்க போல் அப்படின்னு நினச்சிட்டு டைம் கொடுத்துட்றாரு. 3 நாள் டைம் கொடுக்குறாரு. அந்த 3 நாளில் அந்த 4 பசங்களும் சப்ஜெக்டை நல்லா படின்னு படித்து தரவாக படிச்சுட்டு வந்துட்டானுங்க. அன்றைக்கி அந்த 4 பேருக்கு மட்டும்தான் எக்ஸாமு. சார் என்ன பண்ணுறாரு, 4 பேரையும் கொண்டு போய் தனித்தனியாக 4 ரூமில் உட்காத்தி வச்சிட்றாரு. 4 பேருக்கும் ஒரே கொஷின் பேப்பர் தான் கொடுக்குறாரு. பட் அதில் இருந்தது 4 கொஷின்ஸ் தான். என்ன கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரோட மேரேஜுக்கு போனீங்க, மேரேஜ் எங்கே நடந்துச்சு, மாப்பிள்ளை என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாரு, நீங்கள் 4 பேர் சேர்ந்து எந்த பைக்கில் போனீங்க. இந்த 4 கொஸ்டின் தான். 4 பேரையும் தனித்தனியாக ரூமில் உட்காத்தி வச்சுட்டாரு. நல்லா 3 நாள் படின்னு படித்து சப்ஜெக்டை கரைச்சி குடிச்சிட்டு வந்துட்டவங்களுக்கு கொஷின் பேப்பர் பார்த்தோன்னே பகீர்னு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லவா வேணும். நம்மளும் இப்படி தான் ஒரு காலத்தில் இப்படி தான் பண்ணியிருப்போம். நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா இப்போ கண்டிப்பாக பண்ணியிருப்பீங்க. ஸோ ஏமாற்றக்கூடாது டீச்சர்ஸை. ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.